அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே நம்ம குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய நாட்களாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அந்த மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய முயற்சிகள் எதிலுமே நீங்கள் இப்போதைக்கு ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நாம் இந்த நாட்களில் ராசி பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க. அதாவது நமக்கு எல்லா ராசிகளுக்கும் நல்ல நல்ல பலன் சொல்கிறாங்களே, நம்ம ராசிக்கு பெரிதாக எந்த பலனும் சொல்லலையே அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக இந்த ராசி பலன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு இந்த வாரத்தில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் ஒரு காரணம் இருக்குது. அது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். அதே போல் இந்த முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், நீங்கள் எதிலும் கையெழுத்து போட வேண்டாம் அப்படிலாம் சொன்னால் கண்டிப்பாக அந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருக்கிறதே ரொம்பவே நல்லதுங்க. சரி, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு, உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்றதால ஒருவரை ஒருவர் அனுசரித்து போறது எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்னு மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பதில் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு அலுவலக சூழ்நிலை ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் சில சலுகைகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்க போகுது. வியாபாரத்துல எதிர்பார்த்த அளவுக்கு கண்டிப்பா லாபம் உங்களுக்கு இருக்கும், ஆனா பெரிய அளவில் இருக்காது. போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டி இருக்கும். புதிய முயற்சிகள் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னே சொல்கிறாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 7. உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி அப்படின்னு சொல்லலாம். அதனால் சரஸ்வதி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு பலன்கள் கிடைக்கும். மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் திரட்டுவீங்க. வியாபாரத்துக்கு எதிராக இருந்த போட்டிகளை தகர்த்து எறியக்கூடிய காலகட்டம். சந்திரனுடைய சஞ்சாரங்கள் சாதகமான பாதகமான பலன்களை தந்தாலும் கூட பொருளாதார ஏற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்காரு. நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழிலில் சிக்கல்களை கடந்து வெற்றி நடை போடக்கூடிய காலகட்டம் என்றே சொல்லலாங்க. புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. பிள்ளைகள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பாங்க. படிப்புக்காக அதிகம் செலவு செய்வீங்க. குரு 12ஆம் இடத்துல இருக்காரு. கோபத்தை நீங்கள் குறைத்துக்கிறது ரொம்பவே முக்கியங்க. இல்லை அப்படின்னா வேலையை இழக்கக்கூடிய நிலை கூட உருவாகலாம். அரசு ஊழியர்கள் கவனமாக பணியாற்ற வேண்டியது அவசியம். சுக்கிரன் 9ஆம் மற்றும் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. பேசி வைத்த திருமணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தள்ளி போகலாம். கலைத்துறையினர் சில சிரமங்களை எதிர்நோக்குவாங்க. சனி 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. வாகனங்களில் செல்லும் போது 2 மடங்கு எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நாம் எப்போதுமே சரியான முறையில் தான் போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு நேரம் அப்படிங்கிறது சரியான வகையில் அமையணும். அந்த வகையில் வாகனங்களில் போகும்போது எப்போதுமே எச்சரிக்கையாக போகிறது நல்லது. அதில் குறிப்பிட்டு 2 மடங்கு எச்சரிக்கை இப்போ உங்களுக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. பெரிய மனிதர்களுடைய சந்திப்பால் தொழிலுக்கு தேவையான உதவிகளை பெற்று மகிழ்வீங்க. மேலும் கேது 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. கோயில் காரியங்களுக்கு நிதி உதவி செய்வீங்க. கோவில் திருப்பணிகள் உங்களுக்கு ஆர்வமாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா அந்த நாட்களில் ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது.
இது மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மாறக்கூடியதாக இருக்குங்க. இந்த வாரம் கேந்திரம் பலம் பெறுவதால் பண வரத்து உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் அப்படின்னும், நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்கும் என்றும், ஆடம்பர செலவுகள் ஏற்படும் என்றும், எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறையான எண்ணங்கள் உருவாகும் என்றும், தொழில் வியாபாரம் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தியாக நடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அதே போல் எதிர்பார்த்த லாபமும் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். வியாபார செலவுகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி எல்லோரும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு தருவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே சகஜ நிலை கண்டிப்பாக நீடிக்கும். பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெண்களுக்கு வீண் மனக்கவலை உண்டாகலாம். கலைத்துறையினருக்கு முயற்சிகளை தொடர்வது கொஞ்சம் அவசியம். அதே போல் அரசியல்வாதிகள் அப்படின்னு சொன்னால் அரசியல்வாதிகள் எதிலுமே எப்போதுமே எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய காலகட்டம். சமுதாயத்தில் அந்தஸ்தான பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றிய கவலை நீங்கும். ஆனால் கல்வியில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் ஏதாவது மனக்கவலை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கி போகுங்க. நீங்கள் அதை போட்டு எதிலும் குழப்பிக்க வேண்டாம். எதிலுமே உங்களுக்கு சாதகமான போக்கு காணப்படும். துணிச்சலாக சில முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் தேவை. வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. காரிய தடை உங்களுக்கு தாமதமாக ஏற்படலாம். இருந்தாலும் உங்களுக்கு அது சிறப்பாக அமையும். நீங்கள் அதை பற்றி எதுவும் பெரிதாக பயந்துக்க வேண்டாம். இதே போல் இந்த மிதுன ராசிக்காரர்களில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் தொழில் வியாபாரத்தில் சிறு தடங்கல்கள் சந்திக்க நேரிடலாம். எதிர்பார்த்த பணம் வருவது உங்களுக்கு தாமதமாக இருக்கலாம். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலனையே கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டும். சிலர் புதிய வேலைக்கு முயற்சி செய்வாங்க. மேலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு செயல்படுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மன வருத்தம் ஏற்படலாம். அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்கிறாங்க. பிள்ளைகளுடைய கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதால நீங்களும் அதுபோல் கடைப்பிடித்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த ராசிக்காரர்கள் ரொம்பவே ஒரு அமைதியான குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ராசிக்காரர்கள் எதிலுமே பெரிதாக இரக்க குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. ராசிக்கு 2இல் இருந்த செவ்வாய் வக்கிரம் பெற்று ராசியில் இருக்கிறாரு. விரயஸ்தானத்தில் குரு வக்கிரமாக இருக்காரு. 8ஆம் இடத்துல மறையக்கூடிய புதன் உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகளையே அளிப்பார் அப்படின்னும், வருமானம் சிக்கல் இல்லாமல் இருக்கும். எதையும் நுட்பமாக்கி திட்டமிடுவீங்க. அதனால் உங்களுடைய முயற்சிகள் பலிக்கும். உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. உத்தியோக உயர்வுக்கு உயர் அதிகாரிகள் உதவுவாங்க. கிளை தொழில் கண்டிப்பாக தொடங்குவாங்க. ராசிக்கு 6க்கும் 11க்கும் உடைய செவ்வாய் ராசியில் வக்கிரம் பெறுவதன் மூலமாக புதிய வெளிச்சம் கிடைக்கும். அதே போல் சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறதால தாயார் உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்துறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேலை உத்தியோகம் என்று அதிகமாக நேரத்தை செலவழிப்பதன் மூலமாக ஆரோக்கியத்தில் சற்று பின்னடைவு உங்களுக்கு சுணக்கங்கள் இவையெல்லாம் குறையலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு பரிகாரமாக என்ன மாதிரியான பலன் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாலட்சுமியை வணங்குவது ரொம்ப நல்லது. மங்களகரமாக உங்களுக்கு அனைத்துமே சிறப்பாக நடக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது குறிப்பிட்டு மகாலட்சுமியை வணங்கினாவே செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடை மேற்கொண்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு செல்வ வளம் பெருகுவதோடு மட்டும் இல்லாமல் மன நிம்மதியோடு எல்லா விஷயத்தையுமே நீங்கள் செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு மாதம் ஒரு வருடம் இவையெல்லாம் தொடங்கும்போது ஒரு பலன்கள் சொல்லப்படுவது வழக்கம்தான். அந்த வகையில் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்படி பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக பயன்படுத்திடுங்க.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.